தேர்தலுக்காக நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், பள்ளிவாசலுக்கு போகிறேன்றது வந்து நம்ம யாரும் தடை சொல்ல போகிறோம். அது இயல்பாக நடந்தால் நம்ம யாரும் ஒன்று வரவேற்கலாம். இவ்வளோ நாளாக கோயிலுக்கு போகாதவர், இவ்வளோ நாளாக தன்னை ஜோசப் விஜயாக காட்டிக்கொள்ளாதவர், இந்த நேரத்தில் ஜோசப்பாக காட்டிக்கொள்ளும். கன்னியாகுமரியில் போனோன்னா ஜபமாலையை வெளியெடுத்து போட்டுக்கொள்ளும். கடைசி நாளில் முட்டிகால் போட்டு கோயிலுக்கு போகுது, சர்ச்சில் போகுது, கோயிலுக்கு திடீர்னு போவோம், பள்ளிவாசல் திடீர் விசிட் அடிச்சுட்டு போவோம். ஆனால் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றணும்னு நினைச்சோன்னா அதை தான் தப்பு இருக்குது. எல்லா மதத்துலேயும் தான் மூடப்பழக்கங்கள் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம வேலை நீ இப்படி பண்ணுறியன்றதை நம்ம சொல்கிறோம். நீ இந்து மதத்தில் தேடுற, மற்ற மதங்களை ஏன் தேட மாட்டேங்கிறன்றதை நம்ம கேள்வி. வீரமணியோ மற்றவர்களும் கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் தேடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களோட கொலாவிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவர்களோட கொலாவிட்டு இருப்பாங்க. அங்கே மூடப்பழக்கம் இல்லையா? உங்களுக்கு விஜய் தெரிஞ்சது கண்ணுக்கு, ஏன் உதயநிதி தெரில? சனாதனம் வேறு இருக்கப்பட வேண்டியது, டெங்கு மலேரியா போல் அழிக்கப்பட வேண்டியது. கோயிலில் போய் நின்றுருந்தீங்க, சனாதனம் மட்டும் இல்லை, அதை தாண்டி நீங்கள் எந்த மேல் ஜாதி எதிர்க்கிறீங்களோ அந்த அர்ச்சகர் தான் அர்ச்சகர் மாதிரி தானே கும்பிடுவீங்க. நீங்கள் பணம் சேர சேர உங்களுக்கு எல்லா பயமும் வந்துடுங்க. வாழ்க்கை பயம் வரும், இந்த நேரம் காலம் இதெல்லாம் நம்பிக்கை வந்துடும். ஜோதிடரை கேட்டு தான் போகிறது வெளியில். அதுதான் அதோடைய விளைவு தான் இது எல்லாமே. 44 லட்ச ரூபா கோயிலுக்கு கொண்டு போய் திருப்பதி கோயிலுக்கு கொடுக்க தெரியும். சொத்து கணக்கு காமிக்கும் போது 20 லட்ச ரூபா தான் கையில் இருக்குது அப்படின்னு காமிக்க தெரியும். உதயநிதிட்ட ரொம்ப காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் துபாய் போயிட்டாராம். சிஎம்கிட்ட கையிருப்பு 10,000 ரூபா இருக்கிறதுனால கொடைக்கானல் போயிட்டாராம். நான் ஆரம்பத்தில் என்ன பேசணும், இன்றைக்கி அதை பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பேச பல பேருக்கு தைரியம் இல்லை, விருப்பம் இல்லை, ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே பேசுகிறாங்க. வாக்குகள் வாங்குவார், சீட்டுகள் வாங்க மாட்டார். இதை நான் வந்து டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். வேட்பாளர்கள்டே பணம் வாங்கின கட்சின்னு பார்த்தீங்கன்னா தாவேக மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு 12லேருந்து 20க்குள்ளே வருவாங்க. 20 வந்தாலே ஏதோ ஒரு சில தொகுதி வரலாம். 20 வந்தால் ஒரு 40,000 ஓட்டு வச்சுக்கோங்க. 2 லட்சம் ஓட்டு உண்டு, 40,000 ஓட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஒருத்தர் 50,000, ஒருத்தர் 60,000 வாங்கினார். பெரிய சீமானாகவே இருப்பார். அவர் சின்ன சீமான், பெரிய சீமானாக இருப்பார். அமைச்சர்கள் உட்பட யோசிச்சுட்டு இருக்காங்க. அமைச்சர் பட்டியலே பட்டியலாம் போட்டுட்டாங்க. தேதி குறிச்சிட்டாங்களா? எங்கே இந்த மாதிரி 80 பதவி ஏற்கலாமா, இல்லை சென்னையில் பதவி ஏற்கலாமா? 1980 கலைஞர் இப்படி தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆமாம், ஒன்றுமே போயிட்டாரு. வைகோ கூட 96 தன்னை முதலமைச்சர் நினச்சிருக்காரு. வரும். அப்போ வலுவான எதிர்கட்சியாக திமுக மீண்டும் வரும். எதிர்கட்சியாக வரும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் வந்திருக்காரு. வணக்கம் முத்தலிப் சார். இதுபோல் விஜய் வந்து இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சர்ச்சுக்கு போனார், தர்காவுக்கு போனார், கோயிலுக்கு போனார். திடீர்னு வந்து திருச்செந்தூரில் வந்து அந்த காலை தரிசனம் முடிச்சுட்டு வராரு. ஸோ அது வந்து தேர்தலுடைய முடிவு வெளிவரத்துக்கு முன்னாடி இதுபோல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்வது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆனால் தேர்தலுக்காக நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், பள்ளிவாசலுக்கு போகிறேன்றதை வந்து நம்ம யாரும் தடை சொல்ல போகிறதில்ல. அது இயல்பாக நடந்தால் நம்ம யாரும் ஒன்று வரவேற்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றணும்னு நினைச்சோன்னா அதை தான் தப்பு. இவ்வளோ நாளாக கோயிலுக்கு போகாதவர், இவ்வளோ நாளாக தன்னை ஜோசப் விஜயாக காட்டிக்கொள்ளாதவர், இந்த நேரத்தில் ஜோசப்பாக காட்டிக்கொள்வதும், கன்னியாகுமரியில் போனோன்னா ஜபமாலையை வெளியெடுத்து போட்டுக்கொள்வதும், கடைசி நாளில் முட்டிகால் போட்டு கோயிலுக்கு போவது, சர்ச்சில் போவதும், கோயிலுக்கு திடீர்னு போவதும், பள்ளிவாசல் திடீர் விசிட் அடிச்சு போவதும், இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவருக்கு வெற்றியை கூட தரலாம், அதை மறுக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ சமீப காலமாக நீங்கள் இந்த நோன்பு கஞ்சி, இப்தார் விருந்து எல்லாமே அயோக்கியத்தனம் தானே. இன்னொன்று சொல்கிறேன், நான் நேற்று கூட ஒரு வாசகர் என்கிட்ட கேட்டிருந்தார், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இந்து மதத்துலேயும் கிறிஸ்தவ மதத்துலேயும் இஸ்லாமிய மதத்தில் உள்ள மூட பழக்கங்களையும் நீங்கள் வந்து சுட்டி காமிக்கணும் அப்படின்னு. எல்லா மதத்துலேயும் தான் மூட பழக்கங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம வேலை நீ இப்படி பண்ணுறியன்றதை நம்ம சொல்கிறோம். நீ இந்து மதத்தில் தேடுற, மற்ற மதங்களை ஏன் தேட மாட்டேங்கிறன்றதை நம்ம கேள்வி. நம்ம உட்காந்துட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அரசியல் கட்சியை சமூக சீர்திருத்தம் நடத்த வரல. நம்ம ஒரு விமர்சகர் இவன் இப்படி பண்ணுற, நீ இப்போ வீரமணியோ மற்றவர்களோ கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் தேடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களோட கொலாவிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவர்களோட கொலாவிட்டு இருப்பாங்க. அங்கே மூட பழக்கங்கள் இல்லையா? நிறைய இருக்குது. பேசுவீங்களா? தைரியம் இருக்கா? இப்போ நீங்கள் உங்களுக்கு விஜய் தெரிஞ்சது கண்ணுக்கு, ஏன் உதயநிதி தெரில? சனாதனம் வேறு இருக்கப்பட வேண்டியது, டெங்கு மலேரியா போல் அழிக்கப்பட வேண்டியது. கோயிலில் போய் நின்றுருந்தீங்க,
சனாதனம் மட்டும் இல்லை, அதை தாண்டி நீங்கள் எந்த மேல் ஜாதி எதிர்க்கிறீங்களோ அந்த அர்ச்சகர் தான் அர்ச்சகர் மாதிரி தான் நீங்கள் கும்பிட்டு நிற்கிறீங்க மாலை போட்டு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்கள் குடும்பத்திலேருந்து உங்களை அமைச்சர்லேருந்து எல்லோருமே எல்லா கோயில்களுக்கும் படையெடுக்கிறது. இன்னொன்று, இவ்வளோ சனாதனம் பேசுகிறவங்க அதில் ஒரு பகுதி தானே இந்த ஜோசியம், ஜோதிடம், மற்றதெல்லாம் நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து தானே பதவி எடுத்தீங்க. எல்லாமே அதானே பார்க்குறாங்க எல்லா கட்சியும். இல்லை வேட்புமனு தாக்கலையா அன்னைக்கு மட்டும் எல்லாம் பண்ணுறீங்க. சில பேர் தான் எந்த நாள் வேணாலும் பண்ணுறாங்க. அந்த நான் ரொம்ப இதாக சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் சில பேர் பண்ணாங்க, ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கா? தைரியம் இருக்கா? வடா எதாவது நடந்துட போகுது. ஏன்னா நீங்கள் பணம் சேர சேர உங்களுக்கு எல்லா பயமும் வந்துடுங்க. வாழ்க்கை பயம் வரும், இந்த நேரம் காலம் இதெல்லாம் நம்பிக்கை வந்துடும். ஜோதிடரை கேட்டு தான் போகிறது வெளியில். அதுதான் அதோடைய விளைவு தான் இது எல்லாமே. 44 லட்ச ரூபா கோயிலுக்கு கொண்டு போய் திருப்பதி கோயிலுக்கு கொடுக்க தெரியும். சொத்து கணக்கு காமிக்கும் போது 20 லட்ச ரூபா தான் கையில் இருக்குது அப்படின்னு காமிக்க தெரியும். கூட இருக்கணும் யாரும் பார்க்கவும் மாட்டோம். பாவம். ஆமாம், சிஎம் நீ ஒரு மீம் பார்த்தேன், உதயநிதிட்ட ரொம்ப காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் துபாய் போயிட்டாராம். சிஎம்கிட்ட கையிருப்பு 10,000 ரூபா இருக்கிறதுனால அவர் கொடைக்கானல் போயிட்டாராம். அப்புறம் தேர்தல், நாம் எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகள் உங்களுடைய பார்வையில் வந்து அதனுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா தேர்தல் எல்லா மாநிலத்திலும் முடிந்து விட்டது. அதனால் உங்கள் பார்வையில் வந்து அடுத்து ஆளப்போவது தமிழகத்தில் யார்? என்னுடைய கருத்து கணிப்பு, நான் வந்து மற்றவர்கள் மாதிரி ஆசையின் பேரில் விருப்பத்தின் பேரில் சொல்லலை. சிலர் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இன்னொன்று, நான் சாம்பிள்ஸ் எடுத்து பண்ணலை. ஆனால் இதுவரையில் நடந்த தேர்தல் எல்லா தரவுகளும் என்கிட்ட இருக்குது. தொகுதி வாரியாக இருக்குது. தொகுதி வாரியாக நான் எடுத்த தரவுகள், கடைசியாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சட்டசபை வாரியாக இருந்த தரவுகள் எல்லாம். பார்லிமெண்ட் தான் பார்ப்போம். மத்திய சென்னைனா 6 தொகுதி மட்டும் மத்திய சென்னைன்னு பார்ப்பான். நான் மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் திமுக எவ்வளோ வாங்கி ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருந்தேன் உட்பட நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி தரவுகள், அப்புறம் நம்முடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்களில் தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் பேசியது. அப்புறம் இயற்கையாகவே நமக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும், ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த போக்குகள் எப்படி போகுன்றது. நான் ஆரம்பத்தில் என்ன பேசணுனோ இன்றைக்கி அதை பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பேச பல பேருக்கு தைரியம் இல்லை, விருப்பம் இல்லை, ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே பேசுகிறாங்க. விஜய் ஒரு ஸ்பாய்லர், வாக்குகள் வாங்குவார், சீட்டுகள் வாங்க மாட்டார். இதை நான் வந்து டே ஒன்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். விஜய் எல்லாரும் வந்து விஜய் ஓட்டே வாங்க மாட்டார்னு பேசுனவங்களாம் இருக்கிறான், 2% கூட வாங்க மாட்டார்னு. அன்றைக்கே நான் சொன்னது, வாங்குவாருங்க, நல்ல ஓட்டு வாங்குவாருங்க, நல்ல பர்சன்டேஜ் வருவாருங்க, சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுங்க. இதை நான் அன்னையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ அதை எல்லாரும் பேசுகிறாங்க. விஜய் அதிமுகவுடைய ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்னு பலரும் பேசியிருந்தாங்க. அன்னையிலேருந்து நான் சொன்னது, ஏங்க அதிமுக எதிர்கட்சி ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அங்கே பிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ விஜய் எங்கேருந்து பிரிப்பார்? அதுக்கு காரணியும் நான் சொன்னேன். இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, பாஜகவோட அதிமுக இணைஞ்ச பிறகு இங்கே ஒரு பெரிய பிரச்சாரம் கட்டவில் தொடப்பட்டது. சிஏஏ இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரி பாஜக. அதற்கேற்றார் போல் பாஜகவிலும் நடத்தைகள்லாம் அப்படி இருந்தது. அந்த நீண்டகால பகையெல்லாம் இருக்குது ஜனங்களுக்கு, வடுக்கள். அந்த வடுக்கள் எல்லாம் சேர்ந்து அதை இவர்கள் பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ண விளைவு, அதனுடைய பலனை அதிமுகவும் சேர்ந்து அனுப்பிச்சுது. அப்போ அதிமுகவுக்கு ஒரு இஸ்லாமியர் கூட ஓட்டு போடக்கூடாதுன்ற நிலையை உருவாக்குனாங்க. போடுறாங்க. பெரும்பாலான சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு மட்டுமே வாக்களித்தாங்க. ஏன்னா சீமானம் ஏதோ வம்பிழுத்து விட்டார். அப்போ திமுகவுக்கு மட்டுமே வாக்களித்தாங்க. அவர்களுக்கான ஓட்டு இது 13%. அதே மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த வட மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலும் ஒன்று பாமகவில் இருப்பாங்க, இல்லாட்டி விசிகா. இது அது கூட பாமக விசிகா கூட சமூக ரீதியாக பிரிஞ்சிருப்பாங்க. திமுகவில் அதிகமாக அந்த இதெல்லாம் இருப்பாங்க, ரைட், இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தன்மைகள் வந்து பார்த்தோம். இது வந்து நீங்கள் அந்த வாக்குகள் எல்லாத்தையுமே விஜய் கால் பதிக்கிறார், அந்த வாக்குகளை விஜய் எடுக்கிறார். மூணாவது, போன தேர்தலில் எல்லோருமே அதிமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு, அதாவது வராரு விடியல் தருவார், பாலாரும் தேனாரும் ஓடணும் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அப்போ விஜய் ரசிகரும் விஜயே போய் கருப்பு சிவப்பில் போட்டார். அப்போ விஜய் ரசிகர்கள் முழுதுமே அங்கே போட்டிருப்பாங்க. இந்த 3 செக்ஷனுமே கிட்டத்தட்ட 15% ஓட்டு திமுக கடந்து எழுதுறாருங்க அவருன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லணும் இருக்கேன்.
சொல்லி எனக்கு சலிச்சே போச்சு. ஒரு 1000 பேட்டியிலே சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு 3 பேட்டினா நீங்கள் பார்த்துங்க, 1 வருஷம் 2 வருஷம்னா 1000 பேட்டியாக சொல்லியிருப்பேன். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடக்குது. பலரும் இப்போ அதை சொல்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் இதோட இன்னொன்று நான் சொன்னேன், விஜய் இதே மாதிரி கட்சி நடத்தினாருன்னா தேர்தலில் கடுமையான பிரச்சனையை சந்திப்பாருன்னு. அதுவும் நடந்தது. அவர் தனியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால வந்தவனெல்லாம் வேட்பாளர் ஆக்கி விட்டாங்க. சரி, அது கூட நீ ஆகிட்டு போய் தொலைங்க. பிரச்சாரம் விஜய் இப்படி பண்ணாருன்னா பிரச்சாரத்துக்கே போக மாட்டார், சிக்கலாகணும். அதையும் நடந்துச்சு. அப்போது இவர் பிரச்சாரத்துக்கு போகல. அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. அப்போ யாருமே யாரும் அந்த அவங்க வேட்பாளர் தொகுதிக்கு வந்து எந்த தலைவரும் இப்போ பார்க்கலையா? 2ஆம் கட்ட தலைவரோட போய் பார்க்கலையா? அனாதையாக்கப்பட்டார்கள் வேட்பாளர்கள். தலைமை கழக பேச்சாளர்னு ஒருத்தம் கூட இல்லை. ஆசைப்பட்ட சிபி சத்யராஜ் போன்ற சிலரையும் தலைமை பேச விடல, வேணான்னு சொல்லிச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தான் வேட்பாளர் தள்ளப்பட்டாங்க. வேட்பாளர்கள்டே பணம் வாங்கின கட்சின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா மட்டும்தான். அவனை செலவுக்கு பணம் கொடுத்து செலவு பண்ணுற சொல்கிறது தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் கட்சி. அப்போ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் மீறி விஜய்க்கு ஓட்டுனா நம்ம ஆரம்பத்தில் பேசுன அந்த கல்ட்டு எது நடந்தாலும் விஜய்க்கு தான் ஏன் போடுவோன்னு அந்த ஒரு செக்ஷன் போட்டாங்க. அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிடுவாங்க? இந்த நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 12லேருந்து 20க்குள்ளே வருவார். 20 வந்தாலே ஏதோ ஒரு சில தொகுதி வரலாம்ல. 20 வந்தால் ஒரு 40,000 ஓட்டு வச்சுங்க. 2 லட்சம் ஓட்டு உழுது 40,000 ஓட்டு அப்படி வச்சுங்க. ஒருத்தர் 50,000 ஒருத்தர் 60,000 வாங்கினாருன்னா பெரிய சீமானாக இவர் இருப்பார். அவர் சின்ன சீமான், இவர் பெரிய சீமானாக இருப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 30 சில சராசரி நான் சொல்கிறேன், இந்த சராசரியிலேயே 30% சில இடங்களில் வருது வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஒரு 3 பேர் வேட்பாளர்கள் 4 முனை இருந்தாலும் 3 முனை தான் அதிகமான போட்டின்னு வச்சுக்கோங்க. அதில் 3 பேருமே 30%னா 1000-2000 ஓட்டு வித்தியாசத்தில் யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க. அது விஜய் கட்சியாக கூட இருக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு நம்ம பார்த்ததில்ல. இது எல்லாத்தையும் மீறி ஒரு முடிவு வந்ததுன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இது ஒரு புதுமையான தேர்தல் தான் முடிவுக்கு வரணும். கணிப்புகள் எல்லாமே நம்ம கணிச்சதெல்லாம் தவறுன்னு. ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்களாம் குருட்டு கணிப்பு வந்துடுவார் 250 சீட்டு உட்பட யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். அமைச்சர்கள் உட்பட யோசிச்சுட்டு இருக்காங்க. அமைச்சர் பட்டியலே பட்டியலாம் போட்டாங்க. தேதி குறிச்சிட்டாங்களா? எங்க இந்த மாதிரி 80 பதவி ஏற்கலாமா இல்லை சென்னையில் பதவி ஏற்கலாமா? 1980 கலைஞர் இப்படி தான் முடிவு பண்ணார். ஊற்றிட்டார். அதே மாதிரி இன்னொரு தடவையும் அதே மாதிரி பண்ணார், அப்பவும் ஊற்றிட்டார். அதனால் நினைவுகள் எல்லாம் சரியாகாது. வைகோ கூட 96 தன்னை முதலமைச்சரை நினச்சிருந்தார், ஒன்றும் நடக்கலை. சார், அவர் தேர்தலுக்கு பிறகு அந்த அவருடைய முடிவு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவர் மீண்டும் திரைப்படம் சைடு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவர் அந்த முடிவு தான் எடுப்பார். அவர் ஏன்னா 5 வருஷம் சும்மா இருக்கிற பரபரப்பான காலகட்டத்திலே சும்மா இருந்தார். அடுத்து 5 வருஷம்னா அவர் என்ன பண்ணுவார்? சினிமா பக்கம் தான் போயிடுவார். பேரரசு போன்றவர்கள் கூட நீங்கள் வந்துருங்க சினிமாக்குன்னு கூப்பிட்றதுலாம். அதனால் இந்த வாக்குகளை இவர் பிரிப்பதன் மூலயமாக அதிமுக என்டிஏ அலையன்ஸு பெரிய அளவில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு எம்எல்ஏக்கள் வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட சிங்கிள் மெஜாரிட்டியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் கணிச்சதில் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட 116 வரைக்கும் அதிமுக வரும். இழுபறி 26, அதில் கூடலாம் குறையலாம் அப்படி. அதே மாதிரி திமுக 55-56. அவங்க கூட்டணி மொத்தமே 80க்குள்ளே தான் மொத்தமே வரும். அப்போ வலுவான எதிர்கட்சியாக திமுக மீண்டும் வரும். எதிர்கட்சியாக வருவாங்க. அது வலுவான எதிர்கட்சினா நீங்கள் 2016 தான் 89 சீட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு 9-10 ஜெயிச்சாங்க. 99 வந்தாங்க. அந்த அப்போவே ரொம்ப ஜனநாயக கடமாட்டெல்லாம் பார்த்துருமே. சபாநாயகர் சேரில் ஏறி உட்காந்துருக்கேன். அதுதான் வலுவான எதிர்கட்சி. அதனால் அது கிடையாது. உங்களுக்கு இவர்கள் 150 இடம் வரைக்கும் சாதாரணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்டிஏ அலையன்ஸு தனி மெஜாரிட்டி கூட கிடைக்கும். இவர் ஒரு 2-3 தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இதுதான் என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக உங்கள் எப்போவுமே நாம் பேசுகிறது எதுவுமே இது வரைக்கும் தவறானதில்லை. உண்மை நிச்சயமாக வெளிவரப்போம். தவறும் ஆகலாம். நாம் ஒன்றும் கடவுள் அல்ல. கணிப்பு தான் சொல்ல முடியும். எப்படி வேணால் ஆகலாம். ஆமாம். ஆனால் ஏன்னா எல்லாமே அப்படி தான் பேசுகிறாங்க விமர்சகங்களை. நம்மளுடைய கணிப்பு இது, மக்கள் என்ன தீர்மானிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி ஒரு 11:30 மணிக்கெல்லாம் நம்மளுடைய முடிவுகள் சரியா இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். நன்றி. தொடர்.